நம் மீது உதிக்கும் ஒளி. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஏசாயா 60:2. சூரியகாந்தி மலர்கள் எப்போதும் சூரிய ஒளி தன்மேல் படுமாறு தன்னை மாற்றிக்கொள்கின்றது. சூரியன் காலையில் கிழக்கில் உதித்து அதன் ஒளிக்கற்றைகளை வீசுகையில் சூரியகாந்தி மலர்கள் அந்த ஒளிக்கற்றை தன்மேல் விழும் நிலையில் மலர்ந்து நிற்கும். நடுமதிய வேளையில் தன்னை வளைத்து சூரியனின் கதிரனை தன்னில் ஈர்க்கும். மாலையில் சூரியன் மறையும் நேரத்தில் சூரியனின் காந்தியை பின்தொடர்ந்து அதன் வெளிச்சம் தன்மேல் படுகின்ற நிலையில் இருக்கும். எனவேதான் சூரியகாந்தி என இம்மலர்கள் பெயர் பெற்றுக்கொண்டன. நாமும் சூரியனின் காந்தியாகிய கடவுளின் வெளிச்சம் நம்மீது எப்போதும் உள்ள நிலையில் வாழ்ந்திட வேண்டும். சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெற்ற எருசலேமில் வாழ்ந்த மக்களது வாழ்வு ஆலயமின்றி ஆண்டவரின் வார்த்தையின்றி இருளடைந்த நிலையில் இருந்தபோது இறைவாக்கினர் ஏசாயா இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் என கூறுகின்றார். மக்களின் இருள் நிறைந்த வாழ்வில் வெளிச்சம் கொடுப்பதற்கு கடவுள் நிலையான வெளிச்சமாயிருப்பார். ஏனென்றால் அவர் நீதியின் சூரியன். அவரது மகிமை நம் மீது காணப்படும் போது நம்மிலுள்ள இருளின் செயல்பாடுகள் நீங்கி வாழ்வு புதிதாக்கப்படும். கடவுளின் வெளிச்சம் நம்மில் விழும்போது நமது வாழ்வு ஒளி கொடுக்கும். ஆகவே நம்மை சுற்றிலும் பல்வேறு விதமான துன்பங்களும் வேதனைகளும் அக்கிரமங்களும் சூழ்ந்திருக்கையில் அவைகள் நம்மை மேற்கொள்ளாத நிலையில் சூரியகாந்தி மலரைப் போல கடவுளின் வெளிச்சம் நம் மீது படுகின்ற நிலையில் நமது வாழ்வினை மாற்றிட வேண்டும். அதோடு கடவுளின் வார்த்தையான வெளிச்சம் நமது வாழ்வில் பிரகாசிக்கும் நிலையில் அவைகளை வாழ்வில் ஏற்று அதன்படி வாழ நம்மை இக்காலை வேளையில் அர்ப்பணம் செய்வோம். ஜெபம். நீதியின் சூரியனாம் கிறிஸ்துவே, உம் நீதி எனும் காந்தி என் மீது எப்போதும் வீச அருள் செய்யும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்.